வணக்கம். தலைவனை பிரிந்த தலைவி தனித்திருக்கிறாள், தவித்திருக்கிறாள். இரவு நேரம், வெகு நேரமாகியும் உறக்கம் வரவில்லை. அந்த இரவை பார்த்து அவள் சொன்னாள், இரவே உன்னை நினைத்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் உறங்க வைத்து விடுகிறாய். ஆனால் நீ உறங்காமல் இருக்கிறாயே. எல்லாரையும் உறங்க வைத்துவிட்டு நீ மட்டும் உறங்காமல் தனித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உனக்கு துணையாக நானும் உறங்காமல் இருக்கிறேன். தலைவன் இல்லாமல் நான் தான் தனியாக இருக்கிறேன். அதனால் தனிமையினுடைய கொடுமை எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும். யாரும் துணைக்கு இல்லாமல் நீ மட்டும் தூங்காமல் இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய கொடுமை துயரும் அப்படிப்பட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று தலைவி கூறுகிறாளாம். படர் மெலிந்து இரங்கல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார், மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என் அல்லது இல்லை துணை. குறுந்தொகையில் ஒரு செய்யுள் உண்டு. நல்லென்றே யாமம் சொல்லவிந்து அடங்கினரே மாக்கள் முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதானே என்று. நான் மட்டும் தூங்கவில்லை என்று தலைவி கூறினாள் குறுந்தொகையில். தூங்காத இரவே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாள் திருக்குறளின் தலைவி. சங்க இலக்கியங்களின் கருத்துக்களை உள்வாங்கிய கண்ணதாசன் தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் இந்த கருத்தை வைத்து ஒரு அழகான பாடலை எழுதியிருப்பார். பூரங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. கான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை. மான் உறங்குது மயிலும் உறங்குது, மனம் உறங்கவில்லை. என் வழி உறங்குது மொழியும் உறங்குது, விழி உறங்கவில்லை. நன்றி, வணக்கம்.